ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் வந்து மதுரையில் எல்லா கடையிலுமே ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. இது எப்படி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வாசனை ஜாமான், 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அது பொரியட்டும். அது பொரியிற ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 சின்ன வெங்காயம், சின்ன சைஸாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி இங்கே நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தை. இப்போ நான் ஆட் பண்ணுறது சோம்பு, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ். சோம்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டே கூட ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ், கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நம்ம வதக்கிக்கலாம். சோம்பு, கருவேப்பிலை இது ரெண்டுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட டிஷ்ஷுக்கு தாளிக்கிற ஸ்டேஜில். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் இறக்க போகிற ஸ்டேஜில் அப்போவும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா மஞ்சத்தூள் அது ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து சீரகத்தூள், வறுத்து அரைச்ச சீரகத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். அதுக்கப்புறமா இது வந்து சோம்புத்தூள். சோம்பு வந்து நம்ம வீட்டிலே பொடி பண்ணி வச்சு அந்த தூள் வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம மசாலாஸை தீய விடாத அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்துக்கறியை வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு சீவில் போட்டு வச்சுருக்கேன், அரிப்பில் போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து நம்ம மசாலாஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லாமே அந்த மட்டனில் நல்லா இறங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் கறியில் கூட பண்ணலாம், ஆனால் மட்டன் மின்ஸில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா போன்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மட்டன் வந்து இந்த மசாலாஸ்லாம் பிடிச்சி கொஞ்சம் வதங்கட்டும். இந்த டிஷ் வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். 2 நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். பார்த்திங்களா, நான் தண்ணியே ஆட் பண்ணல, ஆனாலும் தண்ணி வந்திருக்கு அந்த மட்டனில். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணிக்கணும் நம்ம. இது கொஞ்சம் குக்கார அளவுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக்கார அளவுக்கு நல்லா ஸ்லோ குக் பண்ணிக்கணும். மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டோன்னா நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு கிரேவி ரெடி ஆகும். இப்போது நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்துக்கிட்ட இஞ்சியும் பூண்டையும் இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில் இஞ்சியும் பூண்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தட்டி ஆட் பண்ணோன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இஞ்சி பூண்டு லைட்டாக மிக்சியில் அரைக்காமல் நான் வந்து லைட்டாக அம்மியில் தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு நம்ம வதக்கியிருக்கோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லாவே வதக்கியிருக்கோம். ஆனாலும் ஒரு 1/2 கப் தான் நான் ஆட் பண்ணுறேன் வாட்டர், இது மட்டன் குக் ஆகிற அளவுக்கு. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பார்த்திங்களா, எண்ணெய்லாம் நல்லா தெளிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஸ்லோ குக் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இந்த கரம் மசாலா வந்து நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன் பிரியாணிக்காக. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி வாசனை ஐட்டம்ஸோட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் தனியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் லைட்டாக வறுத்துட்டு ஒரு தேவைக்கு காரத்துக்கு 1 or 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துட்டு அதை வந்து அரைச்சி வச்சுருக்க பவுடர் அது.
இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் ஆட் பண்ணுறது கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு நல்ல ஒரு செமி கிரேவி ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மேலே கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்ஸ்சர் வந்து கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம இது கூட ஒரு 2 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல முட்டையெல்லாம் ஒரு உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இந்த மிக்ஸ்சரோட முட்டை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்மளோட தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ்சர் வைக்கும் போது இந்த முட்டை தான் வந்து அதில் நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கும். இப்போது தோசை மாவு நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதே தோசை மாவு தான் இது. ஒரு இரும்பு கல் வச்சுருக்கேன், தோசை கல், இரும்பு கல். அதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா இடத்துலையும் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா ஒரு 1.5 கரண்டி மாவு அளவுக்கு கொஞ்சம் திக்கான தோசையாக ஊற்றணும். கல் தோசை மாதிரி கொஞ்சம் திக்கான தோசையாக ஊற்றணும். ரொம்ப ரோஸ்ட் மாதிரி விரிச்சிடக்கூடாது. ஸோ லைட்டாக 1 or 2 மினிட்ஸ் தோசை வேகட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் தோசைக்கு. ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையும் நம்மளோட மட்டன் மிக்ஸ்சரையும் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கம்மியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு நிறையா இருந்தால் பிடிக்கும். ஸோ நமக்கு எது விருப்பமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மேலே அந்த நம்மளோட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்சரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை குக் பண்ணிக்கலாம். லைட்டாக தோசை அடிபாகம்லாம் வெந்ததுக்கப்புறமா லைட்டாக அதை நம்ம வந்து டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்த சைடு திருப்பிட்டு அந்த சைடும் தேவைன்னா கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணணும். நல்லா வேக விட்டுட்டு அடுத்த சைடு நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.